ரமலான் மாதம் 21ஆம் தேதி ஹிஜ்ரி 40வது ஆண்டு கிறிஸ்து பிறந்து 661 ஆண்டுகள் கழித்து ரமலான் மாதம் 20ஆம் தேதி இரவு ஹஸ்ரத் அலி அவர்கள் தங்களது மரணப்படுக்கையில் தங்கள் மகன்களான இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், இமாம் அப்பாஸ் இம்மூவரை மட்டும் தனியாக அழைத்தார். தமது மூத்த மகனார் இமாம் ஹசனின் கையை பிடித்தபடியே, ஓ ஹசன், ஆண்டவன் இட்ட அனைத்து கடமைகளையும் இனிதே நிறைவேற்றியாகிவிட்டது. இறுதி நபியாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது இறைபணியை முடித்தார்கள். இறுதி கலீஃபாவாக நானும் என் கடனை இன்றுடன் முடிக்கின்றேன். நுபுவத் என்னும் மறைவழிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். கிலாஃபத் என்னும் அரசியல் துறைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். இவை இரண்டுக்கும் மத்தியில் விலாயத் என்னும் மறை நுணுக்கங்கள், ஞானவழி போதனை என்னும் இறை ரகசியங்களை, மறை நுணுக்கங்களை நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் பெற்றேன். அவைகளை நாம் பராம்பரை வாரியாக காக்க வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து இன்றோடு 29½ ஆண்டுகள் முடிகின்றன. ஹிஜ்ரத் ஆரம்பித்து 10 ஆண்டுகளுக்கு பின் எனக்கு கொடுக்கப்பட்ட விலாயத் என்னும் ஞான மார்க்க ரகசியங்களை நான் கடந்த 26 ஆண்டுகளாக ஆராய்ந்து அதன்படி நடந்து நல்ல பக்குவங்களை அடைந்த பின்தான் கிலாஃபத் என்னும் அரசாட்சியில் அமர்ந்து 4 ஆண்டுகள் ஆண்டு இன்றோடு முடிக்கின்றேன். விலாயத் என்னும் இறை ரகசியங்களை உங்களுக்கு மட்டும் கூறுகின்றேன். இதை நாம் பராம்பரை வாரியாக காக்க வேண்டும் என்று கூறி அதன் ரகசியங்களை தமது மகன் ஹசனாருக்கு மட்டும் கூறுகின்றார். சில ஞான ரகசியங்கள், மஹரிபத் என்னும் ஞான வழி கூற்றுக்கள் அடங்கிய ரகசியங்களின் 8 பிரதிகளையும் தருகின்றார். இவைகளை ஹசனார் தமது மரண தருவாயில் தமது தனையன் இமாம் ஹுசைனிடம் தந்தார். அது வழி வழியாக ரகசியமாகி 12 இமாம்கள் கைக்கும் மாறியது. அவைகள் இமாம்களது காலம் முடிந்ததும் படிப்படியாக கைமாறி முடிவில் நமது பீரான பீர் குத்பே ரப்பானி, கௌசே சந்தானி, ஹபீபே ரஹமானி, ஹஸ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களிடம் வந்து அதன் பின் தீன் ராஸ்தா என்னும் வழி உண்டாகி அதன் பல தீர்க்க தரீகாக்கள் ஏற்பட்டு பல சூஃபிகள் கற்று ஒழுகி ஒளிமார்கள் ஆகி வருகிறார்கள். மீண்டும் ஹஸ்ரத் அலி அவர்கள் தம் மகனாரோடு உறவாடுகின்றார். இதை நான் உன்னிடம் விட்டு வைக்கின்றேன், அதன்படி செய்து வரவும். இனி உலக விவகாரத்திற்கு வருவோம் மகனே. அதன்படி சில முக்கியமான விஷயங்கள் கூறுகிறேன். அதை நீ எக்காரணம் கொண்டும் செய்யாமல் இருக்காதே மகனே. கிலாஃபத் என்னோடு முடிந்துவிடும். இனி அஹ்லுல் பைத்துக்கு அந்நிலை கிடையாது. நிலையற்ற இந்த அரசாங்க வேலைகளில், ஆடம்பரங்களில் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகள் ஈடுபடாது ஆன்மீக பணியே பிரதானமாக கொண்டு ஆண்டவன் மார்க்கத்தை காத்தருள வேண்டும். இதுதான் அல்லாவின் விருப்பமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பமும் என் விருப்பமும். எனவே இனி கிலாஃபத் என்பது நமது குடும்பத்தில் யாருக்குமே தேவைப்படாது. உனக்கு மட்டும் கிடைக்கும், ஆனால் நிலைக்காது. இனிமேல் இவ்வுலக ஆசைகளை பற்றியோ அதை அடைவதற்குரிய வழிகளை பற்றியோ நம்மில் யாரும் முயற்சிகள் செய்ய வேண்டாம். உங்கள் உயிர், உடல், உலக வாழ்வு, உற்றத்தார், உறவினர், உடன்பிறப்பு, உள்நோக்கு, உலக போக்கு அனைத்துமே மறு உலக தொடர்புள்ள பாதைகளாகவே இருக்கட்டும். மேலும் நாம் சில இறை ரகசியங்களை இறை அடியார்களுக்காகிய சூஃபிகளுக்கும் வலிமார்களுக்கும் சுகதாக்களுக்கும் முர்ஷதுகளுக்கும் இறை ரகசியமாக அதை போதித்துவிட்டு மறையவே படைத்துள்ளோமே தவிர இவ்வுலக இச்சைகளை தேடி இறை அன்பை இழப்பதற்காக அல்ல. எனவே எல்லாம் வல்ல அல்லாவின் பாதையில் என்ன துன்பம் நேர்ந்தாலும் துவண்டு விடாதீர்கள், துன்பமடையாதீர்கள், தூக்கி எறியாதீர்கள், தூரமும் போய்விடாதீர்கள், துடிப்பு குறையாதீர்கள். மிகவும் சகிப்புடனும் சாமர்த்தியத்துடனும் சாந்தத்துடனும் சாதித்துவிட்டு மறு உலகு வாருங்கள். நாங்களும் உங்கள் வரவை எதிர்பார்த்து வெகு ஆவலோடு காத்திருப்போம். அன்பு மகனே, என் உடலிலிருந்து ஆவி விரியும் நேரம் நெருங்கிவிட்டது. என் மீது அன்பு கொண்ட மக்கள் கூட்டம் அலை அலையாய் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. வானவர்கள் வானுலக கதவு திறந்து நான் வரும் வழி மீது விழி வைத்து காத்துள்ளனர். எனவே நான் உன்னிடம் கடைசியாய் கூறப்போகும் ஒரு வேண்டுகோளை நீ கண்டிப்பாய் நிறைவேற்றியே ஆக வேண்டும். என் ஆவி பிரிந்ததும் என் உடலை பொதுமக்கள் பார்வைக்கு இன்று இரவு வரை வைக்கவும். அதன் பின் நடு இரவில் நீயும் உசைனுமாக எனது உடலை சுமந்து கொண்டு நேராக கூஃபா நகர எல்லையை தாண்டி நிற்கவும். உங்களுடன் 2 அல்லது 3 பேரை தவிர வேறு யாருமே வராதபடி பார்த்துக்கொள்.
நேரே ஊர் எல்லையின் என் உடலுடன் நிற்கவும். அங்கே குதிரை மீது ஒருவர் இதே போல ஒரு மோதிரம் அணிந்து முகமூடியும் அணிந்து வருவார். அந்த முகமூடி மனிதரிடம் என் உடலை தந்துவிடவும். மற்றவை குறித்து எதுவுமே கேட்க வேண்டாம். எல்லாம் ஜன்னத் என்னும் மறுவுலகில் உங்களுக்கு தெளிவாய் தெரியும். இனி அடுத்தது இதோ. இந்த பேழையில் ஒரு துணி பொட்டலம் இருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தது. இதில் மண் கட்டி ஒன்று உண்டு. இந்த மண்ணில் தான் நமது இமாம் ஹுசைனும் அப்பாஸும் அவரின் வாரிசுகளும் தீன் வழியில் தலை கொடுத்து ஷஹாதத் என்னும் வீர மரணம் அடைந்து விண்ணுலகின் வீர இளவர்களாக விளங்கியபடியே வருவர். இதை உன் இறுதி மூச்சு வரை காத்து உன் தம்பி ஹுசைனிடம் தந்து விளக்கவும். இது உன் கடமை. இதை மிக பக்குவமாக சொல்லி கொடு. பத்திரமாக வைத்து காப்பாற்று. இது குறித்து கவலைப்படாதே. இம்மண்ணில்தான் உன் மகன் காசிமும் வீரமரணம் அடைவான். தியாகம் தீனின் திகட்டாத தீந்திரவியம் மகனே. இதை பொறுத்து சபர் செய்வதில்தான் நாம் அன்பின் ஆழத்தை அல்லாவிடம் காட்டி அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகள் என்பதை நிரூபிக்க முடியும் மகனே. சகிப்பது, சபர் செய்வது என்பது ஏற்றுக்கொள்வது சலனமுள்ளவர்களால் சாதிக்க முடியாதது. சாதாரண ஆட்களுக்கு சந்திக்க முடியாது, அவர்களுக்கு கிட்டவும் கிட்டாது. எனவே உன் மனதை திடமாக்கி, உன் வழியை உறுதியாக்கி, உன் உள்ள பக்குவத்தை கனிவாக்கி ஏற்று நடந்து ஏகதேவனை அடைவாய். இறைவன் அருளால் உனக்கு என்றும் அவன் அருள் உண்டு. இது நம் மொத்த குடும்பத்தை பொறுத்த விஷயம். இனி அடுத்தது உன்னை பொறுத்த மட்டில் நீ எனக்கு பின் கலீஃபாவாக பதவியில் நியமிக்கப்படுவாய். அப்படி நீ கலீஃபாவானால் சிரியாவின் கவர்னர் மோவியா உன்னை எதிர்த்து போர் தொடுப்பான். அவனை எதிர்த்து போரிடாதே. காரணம், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் அவனும், ஆட்சியை தரக்கூடாது என்கின்ற ஆசையில் நீயும் அவனோடு போரிட்டால் உங்கள் இருவரின் ஆசைகளினால் பல மூமியின் முஸ்லீம் படைகள் இறந்துவிடும் மகனே. ஒரு முஸ்லீமை ஏற்படுத்த அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் என்ன பாடுகள் பட்டோம் என்று எனக்குத்தான் தெரியும் மகனே. எங்கள் உடலை வருத்தி, உள்ளத்தை வருத்தி, உயிரை வருத்தி, உடன் இருந்தோரையும் வருத்தி, உதவிக்கு வந்தோரையும் வருத்தி, உயிர்கள் பல இழந்து, உடல்களில் ஊனங்கள் பல உற்று, ஊரு விட்டு ஊரு வந்து, உணவு, உறக்கம், உடை, உடன்பிறப்பு, உலக வாழ்வு, உற்றத்தார், உறவினர்கள் அனைவரையும் உயிர் பலியிட்டு உதிரம் கொட்டவிட்டு இதை உலகில் உருவாக்கினோம் மகனே. மந்திரத்தாலோ மாயத்தாலோ உருவான கோட்டையல்ல மகமதியர்கள் கோட்டை. மாணவியின் மாபெரும் மாண்பால், கடும் உழைப்பால், அரும் உயிர் இழப்பால், உடல் சலிப்பால், உலக வாழ்வு துறப்பால், உறுதியுடனும் உண்மையுடனும் உண்டாக்கப்பட்ட உயர்வான கோட்டை மகனே. நீ பொறுப்பேற்க போகும் அரசாங்கம் இஸ்லாமிய பேரரசு நமக்கு பல தலைமுறையாக வந்த பாட்டன் வீட்டு பரம்பரை சொத்து அல்ல மகனே. பலர் சேர்ந்து பாடுபட்ட சொத்து. அந்த சிம்மாசனம், அதை உருவாக்க நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பாடுகள் பட்டார்கள். வள்ளல் நபிகளின் வாழ்வு சரித்திரத்தை வாழ்கொண்டு பகிர்ந்து பார்த்தாலும் அவர் வாழாவிருந்த நாட்களை காணவே முடியாது மகனே. அப்பப்பா, என்னென்ன ஏளனங்கள், ஏச்சு பேச்சுக்கள், ஏறிய தடங்கள், கூறிய வாட்கள், ஆற்றிய பணிகள், மாற்றிய பாதைகள், வாட்டிய தொல்லைகள், சீண்டிய துயர்கள், சிந்திய கண்ணீர் துளிகள், சீரிய குருதி ஆறுகள், நோண்டிய புதைகுழிகள், தாண்டிய சோதனைகள், அறுபட்ட தாளிகள், ஆண்டவனிட்ட கட்டளைகள், ஆறுதல்கள் பெற்ற வியர்வை துளிகள், அளப்பரிய சாதனைகள், ஆண்டவனுக்கே ஆற்றிய கடமைகள் மகனே. கண்ணிமைத்ததே போலிருக்கிறது மகனே. காலங்கள் தான் கடும் புயலில் காற்றும் வேகத்தில் கடந்து விட்டனவே. ஆனால் வடுக்கள் மட்டும் வழிமாறாது மறையாது நின்று விட்டனவே. அது நினைவில் வந்து போகின்றனவை. போகட்டும், நினைவில் வை மகனே. நீ அமரப்போகும் அரியணை அரும்பாடுகள் பட்டு அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடன் ஆயிரம் அன்புள்ளங்களும் அருட்சுடர்களும் ஆக்கி வைத்த அரும் சொத்து மகனே. அதன் அடியில் ஆயிரம் அருட்செல்வர்களின் ஆவிகள் கிடக்கின்றன மகனே. அரபு மங்கையரின் அறுபட்ட தாளிகள் ஆயிரக்கணக்கில் அடித்தளங்கள் ஆக்கி ஆழ்ந்து கிடக்கின்றன மகனே. ஆசைகளால் அதை அழித்து விட வேண்டாம் மகனே. அவமதித்து மிதித்து விட வேண்டாம் மகனே. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஆசையோடு ஆவி துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்த தந்தைகளும் மனமும் வந்து தந்த மங்கைகளின் மாங்கல்யமும் தான் நமது மார்க்கத்தின் மாண்புகளை மெருகூட்டி தாங்கி நிற்கும் தூண்கள். இதுவரை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற உறவினர்களும் உயிர் தோழர்களின் உத்தம உம்மத்துக்களின் உயிரிழப்பால், உதர கசிவால், உப்பு நீரால் உரம் ஏற்றப்பட்டதுதான் இஸ்லாம். எங்கள் உயிர் தியாகத்தால் அதன் அடித்தளம் உறுதி செய்யப்பட்டது. எங்கள் உடல் சிந்திய உப்பு நீராலும் உடன் பிறப்புகளின் உதரத்தாலும் அது வர்ணமடிக்கப்பட்டது, வார்த்து எடுக்கப்பட்டது. இனி இஸ்லாத்துக்கு என உயிரை விட உலக மக்கள் வேண்டாம் மகனே. இதுவரை செய்தவர்கள் போதும். இனி மேலாவது உத்தம நபியின் வாரிசுகள் உம்மத்துக்கள் உளமகிழ்வோடு வாழட்டும், உலகம் உள்ளவரை ஆளட்டும். இனிமேல்
இஸ்லாத்துக்கு ஆபத்து வந்தால் உயிர் தியாகம் செய்யும் உன்னத பொறுப்பும் உதிரம் சிந்த வேண்டிய உயர்ந்த பிறப்பும் உலக தூதரின் உம்மத்துக்களுக்கு வேண்டாம். அவரின் உதரத்தில் உதித்த அகலுல் பைத் என்னும் உரிமை வாரிசுகளாகிய நாம் ஏற்றுக்கொள்வோம். அதனால்தான் நமது ஹுசைனும் அவரின் குடும்பமும் நீயும் உனது குடும்பமும் உயிர் தியாகம் அடையும் உயரிய பணிக்கு உலகாலும் இறைவன் உறுதி செய்து விட்டான், உயில் எழுதி வைத்து விட்டான். அதை உவகையுடன் ஏற்று உங்கள் கடன் தீருங்கள். எங்களின் வாள்களில் வழிந்த குருதியும் உடல்களில் கசிந்த வியர்வையும் குழைத்து குழைத்து உருவாக்கிய கோட்டைதான் இஸ்லாமிய கோட்டை. அதை ஆசைகளால் பலம் பார்த்து அழித்து விட வேண்டாம். எனவே உன்னிடம் முஆவியா போராடாது இருக்க மாட்டான். அப்படி அவன் போராடினால் ஜெயிப்பது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சாவது நிச்சயம். இரு பக்கமும் முஸ்லிம் மூமின்கள் தான் மகனே. ஒரு காலத்தில் யாராவது முஸ்லீம் ஆக மாட்டார்களா என நானும் நாயகமும் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு மகனே. ஒரே ஒரு ஆள் முஸ்லீம் ஆனாலும் அது குறித்து ஆராவரித்த நாட்களும் உண்டு மகனே. எனவே ஒவ்வொரு முஸ்லீமின் வருகையையும் வரவையும் கோடி கோடியாக மதித்தோம், உணர்ந்தோம், வாழ்ந்தோம். இப்படி பாதுகாக்கப்பட்ட இஸ்லாமிய சமுதாய வீரர்கள் உன்னிடமும் உண்டு, முஆவியாவிடமும் உண்டு. உங்கள் இருவருக்கும் நடக்கும் பல பரீட்சையில் அவர்களின் அரும் உயிர் போய் இஸ்லாத்திற்கு நஷ்டம் விளைவிக்க நான் விரும்பவில்லை. இவையெல்லாம் உனக்கு தெரிந்த உண்மைதான். ஆனால் தெளிவுபட தெரிந்து கொண்டு இஸ்லாமிய உயிர்களுக்கு உன் உள்ளத்தில் உயர்ந்ததொரு இடம் இருக்கட்டும் என்பதற்காக மீண்டும் பழைய கதையை தோண்டி துருவி உன்னிடம் படரவிட்டு பசுமையூட்டுகின்றேன். இந்த அரும் உயிர்கள் பலியாகாதிருக்க நாம் எதையும் தியாகம் செய்ய தயாராகிவிட வேண்டும். அதனால் முஆவியாவோடு போரிட வேண்டாம். போராடி அவன் பெற முயல்வதை தடுக்க நீயே அரசாங்கத்தை அவனுக்கு கொடுத்து விடு மகனே. அதுதான் விவேகமான மூமீன்கள் செய்யும் செயல். மேலும் அரசாங்கத்தை வைத்து நமது ஆன்மீக பணியாற்றிய அருமையான நாட்கள் போதும். இனி அந்த ஆத்மாவை வைத்து ஆண்டவனிட்ட கட்டளையினை ஆற்றி வாருங்கள். என் பேச்சை தட்டாது செய்துவிட்டு நீ இஸ்லாமிய அறிவு வளர்ச்சியை மக்களுக்கு ஊட்டி வருவதில் உன் உன்னத கடமையை ஆற்றி உன் காலத்தை வீணாக்காது கடத்திவிட்டு வா மகனே. உன்னையே நீ அறியும் மார்க்கம் பற்றி கூறி வைத்துள்ளபடி செய்து வா என்று ஹசரத் அவர்கள் தமது தலைமகனுக்கு தான் தர வேண்டிய தவ போதனைகளை தந்துவிட்டு தனது தவ புதல்வன் ஹுசைனையும் மற்றவர்களையும் தன் அருகே வருமாறு சைகையால் அழைத்து ஹுசைனின் கைகளை பிடித்தபடியே, அன்பு செல்வமே, ஷரியத்தை சரியாக முடித்துவிட்டு ஷஹாதத்தின் சகாப்தத்துக்கு சக்கரவர்த்தியாக நின்று உன் சன்மார்க்க பணிகளை ஆற்றி வா மகனே. இதோ என்னை தேடி வானவர்கள் வந்து நிற்கின்றனர், வாழ்த்துக்கள் கூறுகிறார்கள். எனவே சீக்கிரம் நான் போகிறேன். இன்னும் ஓரிரு நிமிடம் அதையும் வீணாக்கவில்லை. எனவே என் அன்பு மகன்களே, நான் கருத்தரித்து கண் விழித்த நாள் முதல் கழிப்புடன் கண்ணயர்ந்த காலமே கிடைக்கவில்லை. கர்மமே கண்ணாய் என் கடனாற்றி விட்டேன் காத்துமுன் நபி அவர்களுடன். இது என் கடைசி கடன். இதுவும் முடிந்தது. இனிமேல்தான் நான் கடலளவு கண்ணயர, கடமைகளே இன்றி கண்ணயர, போதிய மட்டும் கண்ணயர கண்ணிய மிகுந்த இறைவன் காலம் தந்துள்ளான். எனவே கண்ணயரும் நேரம் வந்துவிட்டது என்ற களிப்புடன் பெறுகிறேன். பேராளன் அல்லாவின் ஆணைப்படியே அனைத்தும் நடைபெறுவதால் எல்லாம் நல்லபடியே நடக்கும் என்ற நல் உணர்வில் உலகமே நேர்வழியில் செல்ல உளமாற இறைவனிடம் வேண்டுகிறேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன் என்று கூறியபடியே அவர் ஆவி பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன்.